மக்கள் மனசினியர்களுக்கு வணக்கம். அமெரிக்காவில் 21 வயது மதிக்கத்தக்க நேபாள மாணவி மீது சரமாரியாக துப்பாக்கிச் சூடு. இந்திய வம்சாவளியை சேர்ந்த நபர் ஒருவர் கைது என்ற தகவலோடு தான் இணைந்திருக்கின்றோம். நேபாளத்தை சேர்ந்த மாணவி ஒருவர் அமெரிக்காவில் தன்னுடைய படிப்பினை தொடர்வதற்காக சென்றிருந்த நிலையில் அங்கு அவர் இந்திய வம்சாவளி ஒருவருடைய துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காக உயிரிழந்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் அமெரிக்க போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்ட போது குறித்த பெண் 21 வயது மதிக்கத்தக்கவர் என்றும் மேலும் அவர் நேபாளத்தை சேர்ந்தவர் என்றும் தெரிய வந்துள்ளது. குறித்த பெண் அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் ஹூஸ்டன் நகரின் குடியிருப்பில் அவர் அங்கு இருக்கின்ற கல்லூரி ஒன்றில் கல்வி கற்பதற்காக சென்றிருந்த வேளையிலே இந்த துயர சம்பவத்திற்கு முகம் கொடுத்திருக்கின்றார். அது மட்டுமல்லாது அவர் முனே பாண்டே என்ற பெண்ணே தன்னுடைய கல்வியை தொடர்ந்து வந்த போது இவ்வாறு இந்திய வம்சாவளியை சேர்ந்த நபர் ஒருவர் அந்த பெண் மீது சரமாரியாக துப்பாக்கிச் சூட்டினை மேற்கொண்டு விட்டு அந்த இடத்திலிருந்து தப்பித்து சென்று விட்டார். ஆனால் அந்த சம்பவம் தொடர்பில் அங்கிருந்தவர்கள் உடனடியாக காவல்துறையினருக்கு தகவலினை வழங்குகின்றார்கள். ஆனால் காவல்துறையினர் விரைந்து அந்த பெண்ணை மீட்பதற்கான பணியினை மேற்கொண்ட போதும் அந்த பெண் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்திய வட்டாரங்கள் தெரிவித்திருந்தன. ஆனாலும் அந்த பெண் ஒருவருடைய துப்பாக்கி சூட்டுக்குத்தான் இலக்காகி உள்ளதாக கூறப்படுகின்றது. ஆனால் அவர் பல துப்பாக்கி காயங்களுக்கு இலக்காகி இரத்த கசிவுகளுடனே கிடந்துள்ளார். அதன் பின்னதாகத்தான் அவர் வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற போதும் உயிரிழந்ததாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். எனினும் உயிரிழந்த நேபாளத்தை சேர்ந்த முனா பாண்டே என்ற 21 வயதை உடைய சடலம் மீதான பிரேத பரிசோதனைகளை வைத்திய வட்டாரங்கள் மேற்கொண்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். ஆனால் இந்த சம்பவத்தில் துப்பாக்கி சூட்டினை மேற்கொண்ட சந்தேக நபரான இந்திய வம்சாவளியை சேர்ந்த பாபி சிம்கா என்ற 51 வயது மதிக்கத்தக்க நபர் தான் கைது செய்யப்பட்டுள்ளார். எனினும் அவர் எதற்காக அந்த பெண் மீது துப்பாக்கி சூட்டு பிரயோகத்தினை மேற்கொண்டார் என்பது தொடர்பிலும் தெரியவில்லை என்று மேலும் அவர் என்ன காரணத்திற்காக இவ்வாறு செய்தார் என்பது தொடர்பில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை கைது செய்யப்பட்ட நபரிடம் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். ஆகவே இந்த சம்பவமானது அப்பகுதியில் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளனர். செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இவ்வாறு மற்றொரு செய்தியினூடாக உங்களை சந்திக்கும் வரையில் வணக்கம்.